விக்னேஷ் ஆட்டோ ஒர்க்ஷாப்பில் இப்போது இன்ஜினை கலத்தி கொண்டிருக்கிறார் மெக்கானிக் அண்ணன். இவரதே மெக்கானிக் அண்ணன் பார்த்துக்குங்க. இப்போ வந்து கெட்டுல வர்ற 13 நம்பர் நட்டு 4 நட்டை அவுதுக்கு இருக்காரு மெக்கானிக் அண்ணன். நட்டு வாசலை பூரா எடுத்துட்டாரு. எடுத்துட்டு வாக்கலாம் சொல்லக்கூடிய குருவி அதை வந்து வெளியே எடுத்துக்கிருக்காரு. டைட்டாக இருக்கிறதுனால தட்டி விட்டு பையா பொறுமையாக எடுக்கிறாரு. ஒரு வழியாக என்கிட்ட கஷ்டப்பட்டு எடுத்துட்டாரு. எடுத்துட்டு புசுராடு தம்பி எடுத்துட்டு அந்த கெட்டில் வர நட்டு கனமான வாசனை வந்து எடுத்துட்டாரு. எடுத்துட்டு ஆயில் கேஸ் தகர எடுத்துட்டாரு வெளியில். எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டை வந்து வெளியில் எடுக்கப்படுறாரு தனியாக. கெட்டை வந்து வெளியில் தனியாக எடுத்துட்டாரு. எடுத்துட்டு பார்க்குறப்ப வால்வுலா வந்து அந்த கைடு சிலிவு எல்லாம் வந்து தேய்மானம் ஆயிடுச்சு. அதனால் ஓரத்தில் தூக்கி போட்டார். இப்போ வந்து பிஸ்டன் பேரில் வந்து வெளியில் தனியாக பிரிச்சுக்கிட்டாரு. மெக்கானிக்கமே பொறுமையாக எடுத்து பார்க்குறாரு. எதனால ஆயில் சாப்பிடுது புகதல்லுன்னு சொல்லி பார்க்குறாரு. ரிங்ஸ் எல்லாம் தேய்மானம் ஆகிருக்கா, ரொம்ப டேமேஜாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறப்ப 2 ரிங்ஸ் சுற்றுது. ஒரு ரிங்ஸ் வந்து லாக் ஆயிடுச்சு, சென்ட்ரலில் டைட் ஆயிடுச்சு. அதனாலதே வந்து ஆயில் சாப்பிட்றது மற்றபடி வந்து தம்பு கம்மியாகி போய் பாருங்க ஆயிலெலாம் மேலே ஏறி புகையாக தள்ளுது. ஆயில் சாப்பிட்டது காரணம் இந்த இது அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கார அன்னைங்கிட்ட சொல்லிக்கிருக்காரு. சொல்லிட்டு டைட்டாக இருக்கணும்னு ரிங்ஸ் சொல்லி சொல்கிறாரு. தூக்கி எரிஞ்சிட்டா இருக்குல்ல, எரிஞ்சிட்டு அடுத்த பொருள் அவுக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து பிடிஓ டோரை வந்து அவுக்க போகிறாங்க. பிடிஓ டோரில் வந்து 10 போல்ட்டு வரும். 10ஆம் நம்பர் போல்ட்டு 10 போல்ட்டு. அதில் வந்து மரம் வந்து 13ஆம் நம்பர் மரம் த்ரெட்டு வரும். அவுத்துக்கு இருக்காரு. மிஷின் வந்து கோயம்புத்தூரில் போன வாரம் பைட் ரிங்ஸ் வாங்கி வந்ததுனால புது மிஷினால் சல்லுன்னு வேகமாக அவுத்துது. ஸ்பீடு கூடுதலான ஸ்பீடாக இருக்குது. புது மிஷினால் அவுத்துட்டாரு. அவுத்து சுற்றி 10 போல்ட்டை வந்து அவுத்துட்டு இப்போ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த பிடிஓ டோரை வெளியே எடுக்கிறாரு. டைட்டாக இருக்கு. இந்த இன்ஜின் நம்ம வேலை பார்த்து 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதனால் இப்போத்தி அவுக்குற 5 வருஷம் வச்சு மீண்டும் 5ஆவது வருஷத்தில் வந்து அவுத்து புல் வேலை பார்க்குறோம். பார்த்துக்குங்க, 5 வருஷம் ஓடி இருக்குன்னா நம்ம ஆளாகத்தை பொறுத்து ஓடுதுன்னு சொல்லி மெக்கானிக் நீங்கள் சொல்கிறாரு. இப்போ பிடிஓ டோரை அவுத்துட்டு பம்பு டீசல் பம்பு அதை வந்து அவுக்க போகிறாங்க. 6ஆம் நம்பர் வாங்கி போட்டு அதை அவுக்கிறப்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த இன்ஜின் கேசி நல்லா மொத்தமாக உட்கார வச்சுக்கிருக்காரு. கீழே விழுந்துடாமல் இருக்குது. 6ஆம் நம்பர் வாங்கி எடுத்து அவுக்குறாரு. டைட்டாக இருந்துச்சு, அவுத்தாச்சு. அவுத்ததுக்கப்புறம் கேம் சாப்பிட்டு இதுதான் வந்து பம்பு வேக்கராம்பு புசுராடு தம்பி இதுக்கெல்லாம் வந்து வேலை செய்யுது. கேம் சாப்பிட்டு அந்த தேய்மானம் ஆகிருக்கு பாருங்க, எவ்வளோ தேய்ஞ்சிருக்குன்னு சொல்லி. தேய்மானம் இருக்கிறதுனாலே தம்பு கம்மியாகி இன்ஜின் வந்து அதிகமாக கீர் வாங்கிக்கே இருக்கு. போனதுனால தூக்கி எரிஞ்சிட்டார் மெக்கானிக் அண்ணே எழுதிக்கு. இப்போ அடுத்ததாக வந்து என்ன ஆக போகிறான்டா சப்போர்ட் கவர். PS4 மாடல் இன்ஜின்னால் சப்போர்ட் கவரை வந்து நட்டு நிறையா வரும். 7 நட்டு வரும். 7 நட்டை அவுத்துட்டு கிராங்கை வெளியே எடுத்துட்டாரு. இதே கிராங் சாப்பிட்ட வந்து அவுத்துட்டாரு. அவுத்துட்டு அந்த போல்ட்டை தட்டுறதுக்காண்டி கிராங் சாப்பிட்ட வெளியே எடுக்கிறப்ப தட்டுறதுக்காண்டி 11 நம்பர் போல்ட்டு கிளச்சி போல்ட்டு வந்து உள்ளே கட்டாயிருக்கு பாருங்க. அந்த கிளச்சி போல்ட்டு வந்து கட்டாயிருக்கு. அதை வந்து திருப்புலியால் பையா மெக்கானிக் என்ன முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு. பையா சுற்றி வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு வழியை எடுத்துடுவோம்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறாரு. முயற்சி வீண் போகாது, நல்ல முறையில் வந்து எடுத்துடணும்னு சொல்லி பையா பொறுமையாக எடுத்துக்கிருக்காரு. எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாரு. வந்து விட்டது மேலே பார்த்துக்கோங்க.
அதை போல்ட்டு கத்தானை போல்ட்டு பைய சுற்றி சுற்றி எடுக்கிறாரு. வந்துருச்சு மேலே, வெற்றிகரமாக வந்து எடுத்துட்டாரு. பாருங்க, போல்ட்டு கத்தானை போல்ட்டு ஒரு வழியாக மேலே கொண்டு வந்துட்டாரு. குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்தனே வந்து போல்ட்டு டைட் ஆயிடுச்சு. டைட் ஆனதுனால தட்டி விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தட்டிட்டு பார்க்குறாரு. தட்டி எடுத்தாச்சு, அவந்துருச்சு. சுற்றுது, வந்துருச்சு, அவுத்தாச்சு. அவுத்தாச்சு பார்த்துக்குங்க. பையா பொறுமையாக முயற்சினால அவுத்து எடுத்துட்டார் வெளியில். ஒரு வழியாக எடுத்தாச்சு வெளியில். பார்த்துக்குங்க, போல்டு கட்டானதை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு கிராங்க் சாப்பிட்டு தேய்மானம் இல்லாமல் நல்லா இருக்குது, அதனால் ஓரத்தில் வச்சிட்டார். இப்போ வந்து 10ஆம் நம்பரு போல்ட்டு, அந்த பம்பு ரோலர் உட்கார்ற 10ஆம் நம்பர் போல்ட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிருக்காரு. இதே 10ஆம் நம்பர் போல்ட்டு வந்து ஊசி நீளமான போல்ட்டாக வரும். ஃபுல் மரம் இருக்கும் அந்த 10ஆம் நம்பர் போல்ட்டில், நீளமான போல்ட்டு. அதை அவுத்தோம்னாத்தையும் பம்பு ரோலர், அந்த கேம் சாப்பிட்டில் உட்கார்ற பம்பு ரோலர் அவுக்க முடியும். அதை அவுத்து எடுத்துட்டார். ரோலர் வந்து தேஞ்சிருக்கு, ஓரத்தில் போட்டார். இப்போ வந்து அடுத்தது வந்து லிவர், ஆர்சி லிவரை சொல்லி அவுத்து எடுத்துட்டார். ஆயில் பம்புக்கு வர்ற வீலு, அந்த வீலை வந்து அவுத்து வெளியெடுக்க போகிறாள். அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் எவ்வளோ வேகத்தில் சுற்றுதோ அந்த வேகத்தில் வந்து அந்த ஆயில் பம்பு வர்ற வீல் சுற்றுறப்போ ஆயிலை வந்து ஆயில் பம்பு ஆயில் சம்புலேருந்து இழுத்து மேலே கிராங்கு, கனெக்டரு, பிஸ்டனு எல்லா இடத்துக்கும் வந்து ப்ரெஷராக வெளியே தள்ளு. அப்போத்தே வந்து தேய்மானம் கம்மியாகும். அதனால் ஆயில் பம்பு இதுதே பார்த்துங்க வெளியே எடுத்துட்டார். ஆயில் பம்பை எடுத்துட்டு அதை ஸ்பிரிங்கு, கவர்னர் ஸ்பிரிங் இதெல்லாம் வந்து போல்ட்டு இதெல்லாம் எடுத்து சூதானமாக வைக்கிறேன். சின்ன சின்ன பொருள்னால காணா போயிடும், அதனால் சூதானமாக எடுத்து வைப்போம்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிருக்காரு. திரும்ப மாட்டுறப்ப தேவைப்படும், அதனால் ஆயில் பம்பை கிளறி விட்டார். அடுத்தது அவுக்க போடுறது வந்து கவர்னர் அசம்பிளி, அதில் வர்ற காற்று பின்னு அதை வந்து அவுத்துக்கிருக்காரு. காற்று பின்னை வந்து கட்டியின் மேலாக எடுத்துக்கிருக்காரு. பைய பொறுமையாக இருக்கிறாரு, வந்துடுச்சு. இப்போ வந்து 5ஆம் நம்பர் அலாங்கி வச்சு கவர்னர் அசம்பிளியை வந்து அவுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பம்பு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபியூவல் எக்ஸாஸ்ட் போல்ட், 10ஆம் நம்பர் போல்ட்டு, அந்த போல்ட்டை வந்து வெளியில் எடுத்துக்கிருக்காரு. அந்த போல்ட்டை வெளியில் எடுத்தோம்னாத்தே அலாங்கியை வந்து அவுக்க முடியும். அலாங்கி போல்ட்டு வந்து PS4க்கு வந்து 3 போல்ட்டு வரும். PS4 மாடலுக்கு வந்து 3 அலாங்கி போல்ட்டு வரும். அதை வந்து 3 லூஸ் பண்ணி அவுத்துக்கிருக்காரு மெக்கானிக்கன்னே. கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி அவுக்கிறப்ப வந்து அடுத்த ஒரு வண்டி வேலைக்கு வந்துடுச்சு. அந்த வண்டியை பார்க்கணுன்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக வேலை பார்த்துக்கிருக்காரு. இந்த வண்டியை இன்ஜினை அவுத்து முடிச்சுட்டு அதை பார்க்கணுன்னு சொல்லி பார்த்துக்கிருக்காரு. அலாங்கி போல்ட்டை வந்து கையில் பைய பொறுமையாக அவுத்து எடுத்து வச்சிட்டாரு. எடுத்து வச்சுட்டு இப்போ கவர்னரை வந்து வெளியில் எடுக்க போகிறாரு. வெளியில் எடுக்கிறப்போ வந்து பசை தரைகள் இருக்காங்கல்ல, அந்த ஓரிங்கி பசையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருக்காது. அதனால் பின்னாடி இப்படி தட்டி விட்டோம்னாக்கே அது வரும். பின்னாடி தட்டி விட்டு வெளியில் எடுக்க போகிறாரு. தட்டி விட்டு எடுத்துட்டார். வெளியில் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இதுதான் வந்து கவர்னர் அசம்பிளி. இதுதான் வந்து ஆக்சிலேட்டரு ஆஃப் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துறது. இந்த கவர்னர் வந்து லிவர் இருக்கும், ஆக்சிலேட்டர் லிவர், ஆஃப் பண்ணுற லிவர்லாம். இது வந்து ஆக்சிலேட்டர் லிவரு. இது மேலே இருக்கிறது வந்து ஆஃப் பண்ணுற லிவர். ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே இது உதவுது. இந்த லிவர் தேய்மானம் இருக்கிறதுனால பாருங்க ஆடுது. அதனால்
ஆயில் வருதுன்னு சொல்லி அவுத்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டாரு. இப்போ வந்து பம்பு உட்கார பெட்டு, அந்த பெட்டை வந்து அவுத்துட்டாரு கேஷிங்க. அவுத்து ஓரத்தில் வச்சுட்டு கீழே வந்து ஆயில் சம்புன்னு சொல்லக்கூடிய ஆயில் தட்டு, தட்டில் வர போல்ட்டுகளை அவுத்துட்டு கீழே ஆயில் பல்ப்பு சின்ன ஒரு குட்டி பொல்ட்ரு வரும், அந்த பொல்ட்ரு அவுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிருக்காரு. அந்த 10ஆம் நம்பரு போல்ட்டு அவுத்துட்டு இப்போ வந்து கீழே ஒரு அந்த இதை அவுத்துக்கிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக இருக்கு. அவுத்து எடுத்துட்டாரு. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் பொல்ட்ரு வைப்பாரு, அந்த குட்டி பொல்ட்ரு வைப்பாரு அலாங்கி. 10ஆம் நம்பரு அலாங்கி எடுத்து போல்ட்டு அவுக்க போகிறாரு. அதை அவுத்தோம்னாத்தே வேலை கம்ப்ளீட்டாக முடியும். அதுக்கடுத்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு இன்ஜினை ஃபுல்லாக மாட்டணும். லேத்தில் போய் புஷ் எல்லாம் இறுக்கிட்டு வந்தாத்தே இன்ஜினை வந்து நம்ம ஃபிட் பண்ணி மாட்ட முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் லைக் பண்ணாமத்தே பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு வழியை அவுத்து முடிச்சிட்டாரு. அடுத்து வந்து இன்னொரு வேறு வண்டி வேலைக்கு வந்திருக்கு, அதை வேலை பார்க்கணும்னு சொல்லி இதில் வந்து எடுத்து வச்சுட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ண சொல்லி ஆட்டோக்கார அன்னைங்கிட்ட பொருள்களை எடுத்து கொடுத்து விட்டாச்சு. வாட்டர் சர்வீஸ் பண்ண கிளம்பிட்டார் அன்னை. இப்போ வந்து மெக்கானிக் என்ன இந்த வேலையை முடிச்சதுனால அடுத்த வண்டியை வேலை பார்க்க கிளம்பிட்டார். நன்றி, வணக்கம்.